வணக்க மக்களை, டிஆர்ஐ கடன்ல இருந்து இன்னைக்கான வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7வது வாரத்திற்கான வேர் டு ஸ்டடியால நம்ம குரூப்ல போட்டிருந்தோம். அதற்கான மேக்ஸ் வகுப்புகள் ஆல்ரெடி போட்டோம். இன்னைக்கு வகுப்புல ஹிஸ்டரியில குப்தர்கள், ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஹிஸ்டரியில குப்தர்களை பற்றி பார்க்க போறேன். இந்த குப்தர்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னா 6வது வகுப்பு டேம் 3ல 3வது பாடமாகவும் 11ஆம் வகுப்புல 7வது பாடமாகவும் 2 பாடங்கள் இருக்கு. இந்த குப்தர்களை பற்றி புத்தகம் படி வரி வரியாக பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கதை வடிவில் இந்த ஸ்டோரி ஞாபகத்தில் இருந்தால்தான் யாருக்கு அப்புறம் யாரு, குப்தர்கள்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி போர்ட்ல நம்ம பார்க்க போறோம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியையும் வரி வரியாக படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியை நல்லா கவனிங்க. வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படிக்க கூட நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி குவாலிட்டியை கொஞ்சம் அதிகமா வச்சு பாருங்க. அப்பதான் வீடியோ ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த ஸ்டோரியை தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னாலே நம்ம குப்தர்களை முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரி வரியாக நடத்த போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டோரி போர்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. இந்த குப்த பேரரசனா என்ன? குப்தர்கள் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் ஆட்சி செய்த ஒரு வம்சத்தினர், ஒரு வகையினர் சொல்லலாம். இவருடைய ஆட்சி காலம் 200 இருந்து 300க்கு இடைப்பட்ட வருடங்கள். இவர்களுடைய ஆட்சி காலத்தை இந்தியாவின் பொற்காலம் என்று சொல்கிறார்கள். இந்தியாவின் பொற்காலம் என்று சொல்றதுனால அங்க இருந்த மக்கள் மகிழ்ச்சியாகவும் விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமானதாக நினைக்காதீங்க. அது ரொம்ப தவறான ஒன்று. ஏன்னா பொற்காலம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் உலோகக்கலையும் சிறந்து விளையனால பொற்காலம் சொல்றாங்க. ஆனா அங்க மக்களும் விவசாயிகளும் பெருமளவு கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். சோ இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க? குப்தர் காலம் மிக முக்கியமான ஒரு ஒன்று. அப்ப குப்தர்கள்னா யாரு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்ப இந்த இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம புத்தகத்துல வரிசையா படிச்சோம் அப்படின்னா மறந்து போகும். இப்ப ஸ்டோரி போர்டா பார்க்க போறோம். இவருடைய மகன் யாரு ஆரம்பிச்சதுல இருந்து குப்தர்கள் யாருடைய ஆட்சி கீழே வீழ்ச்சி அடையுது, இதற்கு இடையில என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு, எந்த அரசர்கள் வந்தாங்க, இதை ஃபுல்லாத்தையும் பார்க்க போறோம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஃபர்ஸ்ட் குப்த பேரரசை நிறுவியவர் யாரு அப்படின்னா ஸ்ரீகுப்தர். குப்த பேரரசை நிறுவியவர் யாருன்னு கேட்பாங்க? ஸ்ரீகுப்தர். இவர் தான் வங்காளம் மற்றும் பீகார் ஆகிய பகுதிகளில் முதல்ல குப்த பேரரசை நிறுவியிருப்பார். எந்த வருடம்? 240 முதல் 280க்கு இடைப்பட்ட வருடத்துல குப்த பேரரசை ஸ்ரீகுப்தர் நிறுவியிருப்பார். புரிஞ்சுங்களா? ஸ்ரீகுப்தர் தான் முதல் குப்த அரசர். நிறுவியவர் யாரு? ஸ்ரீகுப்தர். 240 முதல் 280க்கு இடைப்பட்ட வருடங்கள வங்காளம் மற்றும் பீகார் ஆகிய பகுதிகளில் நிறுவியிருப்பார். அடுத்ததாக இவருடைய மகன் கடோத்கஜன். இவருடைய ஸ்ரீகுப்தருடைய மகன் தான் யாரு? கடோத்கஜன். இவருடைய ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் 280 முதல் 319 வரை இடைப்பட்ட காலங்கள்ல ஆட்சி செஞ்சிருப்பார். இவங்க ரெண்டு பத்தி பெருமாறியான புத்தகத்துல இவ்வளவுதான் இருக்கும். இவங்க 2 பேர்த்தையுமே மகாராஜா என்று அழைக்கப்படுகிறார். இவங்க 2 பேருமே மகாராஜா என்று அழைக்கப்படுகின்றார்கள். யாரெல்லாம் மகாராஜா என்று அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு கேட்பாங்க. யார் யாரு? ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜனும். அடுத்து கடோத்கஜனுடைய மகன் முதலாம் சந்திரகுப்தர். இதுவரைக்குமே வெறும் சின்ன குறுநில ஆட்சியாக இருந்ததை பேரரசாக விரிவு செஞ்சவர் யாருன்னு கேட்பாங்க? முதலாம் சந்திரகுப்தர். கடோத்கஜனுடைய மகன் தான் முதலாம் சந்திரகுப்தர். இவருடைய ஆட்சி காலம் 319 முதல் 380 இடைப்பட்ட வருடங்கள். ஒரு ஆட்சி காலம் எதுங்க? 319 முதல் 335க்கு இடைப்பட்ட வருடங்கள். இவரால் குப்த பேரரசின் முதல் பேரரசர். முதல் பேரரசர். அதே மாதிரி குப்த அரசை பேரரசாக விரிவாக செய்தவரும் யாரு? முதலாம் சந்திரகுப்தர் தான். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா லிச்சாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கனசங்கம், பழைய சங்கத்தை சேர்ந்த ஒரு குழுவிலிருந்து ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொள்வார். அவருடைய பேர் குமாரதேவி. அவங்களை திருமணம் செய்து கொள்ளதுனால இவர் உயர் ஜாதியாக கருதப்படுகிறார். இந்த லிச்சாவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன மக்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னா கங்கை நதிக்கும் நேபாளத்தில் ஓடக்கூடிய தேராய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில வடக்கு பீகார்ல தொராய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வாழக்கூடிய மக்கள்னா யாரு? லிச்சாவின்னு சொல்லக்கூடிய அந்த குழுநில மக்கள். அதுல இருந்து ஒரு குமாரதேவி என்று சொல்ல ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதனால இவர் உயர் வகுப்பை சார்ந்தவராக கருதப்படுகிறார். அதன் மூலியமாக இவர் திருமணங்கள் மூலியமாக இந்தியா முழுவதும் தன்னுடைய ஆட்சியை விரிவாக்கம் செய்தார். யாரு? முதலாம் சந்திரகுப்தர். இவர் தான் முதல்ல குப்த பேரரசுல தங்க நாணயத்தை வெளியிட்டவர் யார்? முதல்ல கேட்பாங்க. யாரு அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து இவருடைய பட்டப்பெயர்கள் என்னென்ன அப்படின்னா மகாராஜா ஆதிராஜா. இவருடைய பட்டப்பெயர்கள் என்னங்க? மகாராஜா ஆதிராஜா என்று அழைக்கப்படுகிறார். மகாராஜா ஆதிராஜா என்று அழைக்கப்படுவது யாருன்னு கேட்பாங்க?
முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் பத்தி இவ்வளவுதான் இருக்கு. முதலாம் சந்திரகுப்தர் யாரு, எந்த வருடம் ஆட்சி செஞ்சார், அவர் யாரை கல்யாணம் செஞ்சிருப்பாரு, தங்க நாணயம் வெளியிட்டிருப்பார், மகாராஜா ஆதிராஜா என்று அழைக்கப்படுவார். அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் தான் சமுத்திரகுப்தர். இவர் தான் மிக முக்கியம். இந்த மொத்த குப்த பேரரசிலுமே மிகப்பெரிய அரசராகவும் மிக வலிமை வாழ்ந்த அரசராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். இவருடைய ஆட்சி காலம் 335 முதல் 380 இடைப்பட்ட வருடங்கள் நடைபெற்றிருக்கும். இவர் தான் குப்த பேரரசிலே தலை சிறந்த அரசர். குப்த பேரரசிலே தலை சிறந்த அரசர். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுவது யாருன்னு கேட்பாங்க, சமுத்திரகுப்தர். இந்தியாவின் நெப்போலியன் என்று சமுத்திரகுப்தரை குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்பாங்க, B.A. ஸ்மித். யாருங்க? B.A. ஸ்மித் தான் முதல்ல சொல்லியிருப்பாரு. இப்ப இந்தியாவின் தலை சிறந்த அரசராகவும் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுவர் யாரு, சமுத்திரகுப்தர். அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தரை பற்றி மிக முக்கியமான ஒரு தூண் கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு என்னது அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு அலகாபாத்தில் அமைந்துள்ளது. இந்த சமுத்திரகுப்தர், இது கொஞ்சம் நிறைய கல்வெட்டுகள் வர்றதுனால உங்களுக்கு குழப்பக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். சமுத்திரம் குப்தர் தானே. சமுத்திரம்னா என்ன? கடல். எப்படி இருக்கும்? அகலமாக இருக்கும். அப்ப அலகாபாத் அகலம் அப்படின்னு சமுத்திரம் அகலம். சமுத்திரகுப்தருடைய கல்வெட்டு என்னங்க? அலகாபாத் தூண் கல்வெட்டு. புரிஞ்சுங்களா? ஓகே. இதை பத்தி தெளிவா புத்தகத்துல வரி வரியா நடத்துறப்ப பார்ப்போம். இப்ப ஒன்வேர்டு மாதிரி நம்மளுடைய மைண்ட் மேப் மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்து இவர் தான் முதல் என்ன பண்றாரு அப்படின்னா நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். இந்தியா முழுவதும் படையெடுத்து சென்றவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. குப்த வம்சத்துல ஃபர்ஸ்ட் சமுத்திரகுப்தர் தான் போயிருப்பார். போய் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா வட இந்தியாவில ராஜஸ்தான், பீகார், குஜராத் ஆகிய பகுதிகளில் 9 அரசர்களையும், தென்னிந்தியாவில் 12 அரசர்களையும் வெற்றி பெற்றிருப்பார். தென்னிந்தியாவில கடைசியாக நமது காஞ்சி, பல்லவர்களின் தலைநகரமா இருக்கக்கூடிய அந்த காஞ்சியில பல்லவ அரசன் விஷ்ணு கோபானை வெற்றி பெற்றிருப்பார். தோற்கடிச்சு வெற்றி பெற்றிருப்பார். வட இந்தியாவில 9, தென்னிந்தியாவில் 12 அரசர்களை வெற்றி பெற்றிருப்பார். இது வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக அஸ்வமேத யாகத்தையும் நடத்தியிருப்பவர் யாருன்னு கேட்பாங்க, சமுத்திரகுப்தர். குதிரைகளை பலியிடக்கூடிய யாகத்தின் பேர் தான் அஸ்வமேத யாகம். அதனை நடத்தியவர் யாருன்னு கேட்டாலும் அது சமுத்திரகுப்தர் தான். அடுத்து இவருடைய ஆட்சி காலத்திலாம் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவியான வசுபந்து அவர்கள் வந்திருப்பார். யாருங்க? யாருடைய ஆட்சி காலத்துல வசுபந்து வந்திருப்பார்? சமுத்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சீனா நாட்டை சேர்ந்தவர். எந்த சமயத்தை சார்ந்தவர்? பௌத்த சமயம். ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று. அதுக்கப்புறம் இவர் வெளியிட்ட நாணயங்கள்ல இவர் வீணை வாசிப்பது போன்று உருவம் பொறித்தது அமைந்திருக்கும். இவர் வெளியிட்ட நாணயங்கள்ல இவர் வீணை வாசிப்பது போன்று இருப்பதனால இவர் சமுத்திரகுப்தர் கவிராஜா என்று அழைக்கப்படுகிறார். இது ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பலமுறை கேட்கப்பட்ட கொஸ்டின். கவிராஜா என்று அழைக்கப்படுபவர் யார்? கண்ணை மூடி தடுச்சுன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரை பத்தி பாத்துட்டீங்களா? அப்ப பார்க்கலாமா? ஒரு தடவை ரிவிஷன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் குப்த பேரரசை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். அதுக்கப்புறம் கடோத்கஜன் வருவாங்க. ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜனையும் மகாராஜா என்று அழைக்கப்படுவாங்க. கடோத்கஜனோட மகன் தான் முதலாம் சந்திரகுப்தர். சந்திரகுப்தரை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா மகாராஜா ஆதிராஜா என்று அழைக்கப்படுவார். முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் தான் சமுத்திரகுப்தர். இந்தியாவின் நெப்போலியன், கவிராஜா என்று அழைக்கப்படுவார். இவருடைய மகன் தான் யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். இவருடைய சமுத்திரகுப்தருடைய மகன் தான் 2ஆம் சந்திரகுப்தர். இவருடைய ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் 380 முதல் 415 இந்த இடைப்பட்ட வருடங்கள் ஆட்சி செஞ்சிருப்பாரு. இவருடைய பட்டப்பேர் என்ன அப்படின்னா விக்ரமாதித்யர். விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க, 2ஆம் சந்திரகுப்தர். இவருடைய தூண் கல்வெட்டு என்னது அப்படின்னா குதுபு மினார், டெல்லியில இருக்க குதுபு மினார் தூண் கல்வெட்டு தான் இவருடைய ஆட்சிகளை பற்றி தெளிவாக சொல்லுது. அதனை பதிப்பித்தவர் யாருன்னா ஹரிசேனர், அவருடைய அமைச்சர். இவருடைய அவையில 9 பேர் கொண்ட அமைச்சர்கள் இருப்பாங்க. அதற்கு பெயர் என்ன அப்படின்னா நவரத்தினங்கள். நவரத்தினங்கள் கொண்ட குழு எந்த அரசரவையில் இருந்துச்சுன்னு கேட்பாங்க, 2ஆம் சந்திரகுப்தருடைய அரசரவையில். அதுல எத்தனை பேர்? 9 பேர். இன்னும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துலதான் சீன துறவியான பௌத்த துறவியான பாகியான் வந்திருப்பாங்க. அங்க பார்த்தது வசுபந்து. சமுத்திரகுப்தர் ஆட்சியில வசுபந்து வந்திருப்பாரு. பாகியான் யாருடைய ஆட்சியில வந்திருப்பாங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சியில தான் வந்திருப்பாரு. அதே மாதிரி முதல்ல குப்த பேரரசுல வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டாலும் 2ஆம் சந்திரகுப்தர் தான். அதுதான் ஆட்சிக்கு மிக முக்கிய ஒரு வீழ்ச்சியாகவே அமையும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ப 2ஆம் சந்திரகுப்தர்னா யாரு? அவருடைய பட்டப்பேர் என்ன? அவருடைய தூண்கள் என்ன?
அவர் நவரத்தினங்கள் என்ற அமைப்பை வச்சிருந்தார். பாகியான ஒரு ஆட்சியின் காலத்தில் வந்திருப்பாரு. அவ்வளவுதான். அடுத்து இவருடைய மகன் யார் அப்படின்னா முதலாம் குமாரகுப்தர். சோ முதலாம் குமாரகுப்தர். இவருடைய ஆட்சி காலம் புத்தகத்துல எங்கேயுமே இல்லை. முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தை நிறுவியிருப்பார். இந்த பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னா நமது பாட்னா பக்கத்துல இருக்கு. பாட்னா பக்கத்துல ஒரு இடத்துல 95 கிலோமீட்டருக்கு வடக்கே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான் நாலந்தா பல்கலைக்கழகம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம். அந்த டயத்துல பௌத்த மதத்தை கற்பிப்பதற்காக பல்வேறு நாடுகளை சேர்ந்த அறிஞர்களும் நமது நாட்டை சேர்ந்த அறிஞர்களும் தங்கி படிச்சிருப்பாங்க. இங்கதான் யுவான் சுவாகி அப்படின்னு சொல்லக்கூடிய சீன பயணி தங்கி படிச்சிருப்பார். அவருடைய பயண குறிப்புகள்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. குப்தர்களை பற்றி ரொம்ப தெளிவான ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பார். சோ நாலந்தா பல்கலைக்கழகம் இப்படி போயிட்டு இருக்கு. அந்த டயத்துல 1200 என்ன ஆகும் அப்படின்னா இவரு 1200 பக்தியார் கில்ஜி அடிமை வம்சம் மல்லுக் வம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த பக்தியார் கில்ஜி படையெடுத்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை மொத்தமாக சூறையாடி ஒழிச்சிருப்பாங்க. யாரே பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவர். அதற்கப்புறம் அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அழிந்தே போகும். நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோ நிறுவனத்தால் 1980 வருடம் யுனெஸ்கோ நிறுவனத்தால் அங்கீகாரம் பெற்றப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியம். எந்த வருடம் யுனெஸ்கோ நிறுவனத்தால் நாலந்தா பல்கலைக்கழகம் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1980 வருடம். சோ இப்படி இருக்கப்ப நாலந்தா பல்கலைக்கழகம் அழிந்தே போயிடும். சோ இவருடைய பட்டப்பெயர் என்ன அப்படின்னா சக்கராதித்யர். சோ சக்கராதித்யர் என்று அழைக்கப்படுவது யாருங்க? முதலாம் குமாரகுப்தர். சோ இவருக்கு அப்புறம் பல விஷயங்கள் நடைபெறுது. குப்த பேரரசானது கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. குப்த பேரரசின் கடைசி பேரரசர் யாருன்னு கேட்பாங்க? ஸ்காந்த் குப்தர். யாருங்க? ஸ்காந்த் குப்தர். சோ இவர் தான் இங்க குப்த பேரரசின் கடைசி பேரரசு. இவருடைய ஆட்சி காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காஸ்பியன் கடலில் குடிக்கொண்டிருந்த ஒரு இன மக்கள், அதாவது ஹூனர்கள் அப்படின்வாங்க. அந்த ஹூனர்கள் என்ன பண்ணுவாங்க? இவருடைய ஆட்சி காலத்துல படையெடுப்பாங்க. அட்டில்லா அவருடைய தலைமையின் கீழே ஸ்கந்தகுப்தரை தாக்குவாங்க. அவர் என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சு அவங்களை விரட்டிடுவார். ஆனா மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த ஹூனர்கள் ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்து குப்த பேரரசை ஆட்சியினை வலுவிழக்க செய்வார்கள். சோ கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்கந்தகுப்தர். அதற்கப்புறம் கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். சோ கடைசி அரசர் யாரு? குப்த பேரரசுல விஷ்ணுகுப்தர். அப்ப கேட்பாங்க கடைசி அரசர் யாரு குப்த பேரரசர்னு கேட்டா விஷ்ணுகுப்தர். கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டா அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். அப்ப தொடக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் பார்த்திருக்கோம். யாரெல்லாம் இருந்தாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா 6வது புத்தகத்துல இதுதான் இருக்கு. இதை தவிர அவங்களுடைய நிர்வாகம் என்ன, சமூக வாழ்க்கை என்ன, பொருளாதாரம் என்ன, நாடுகள் எப்படி பிடிக்கப்பட்டுச்சு, கலை இலக்கியம் ஓவியக்கலை இதெல்லாம் பத்தி நம்ம வரி வரியா பார்க்கலாம். அப்ப நிறுவியவர் யாருன்னு ரிவிஷன் பண்ணலாமா? நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். அவருடைய மகன் கடோத்கச்சன். ஸ்ரீகுப்தரையும் கடோத்கச்சனையும் மகாராஜா என்று அழைக்கப்படுவாங்க. கடோத்கச்சனுடைய மகன் தான் முதலாம் சந்திரகுப்தர். இவர் என்ன சொல்லுவாங்க? ஆதிராஜா மகாராஜா. முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் தான் சமுத்திரகுப்தர். இவருடைய தூண் கல்வெட்டு எது? சமுத்திரம் அலகாபாத் தூண் கல்வெட்டு. இவரை என்ன சொல்லியிருப்பாங்க? இந்தியாவின் நெப்போலியன் மற்றும் கவிராஜா என்று அழைக்கப்படுவார். அதே மாதிரி இவருடைய மகன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் என்னன்னு சொல்லுவாங்க? சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லி, விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணிருப்பாரு? இவருடைய ஆட்சி காலத்துல பாகியான் அப்படின்னு சொல்லக்கூடிய துறை வந்திருப்பாங்க. இவருடைய அவையெல்லாம் 9 நவரத்தினங்கள் இருக்கும். புதுபிபினார் தூண் கல்வெட்டு இவருடைய கீழதான் இருக்கும். இவருடைய மகன் யாரு அப்படின்னா முதலாம் குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை அமைச்சிருப்பார். அதற்கப்புறம் வந்தவர் யாரு? ஸ்கந்தகுப்தர், கடைசி பேரரசர். அதுக்கப்புறம் வந்தது விஷ்ணுகுப்தர், கடைசி அரசர். சோ புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசர்களை எல்லாம் உங்களுக்கு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்கேன். அதான் மேப். இதை நீங்க வேணும்னா எழுதி வச்சிருங்க, மறக்கவே செய்யாது. முக்கியமான பாயிண்ட்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். அதாவது வரி வரியா எடுத்து அதுல முக்கியமான பாயிண்ட்டுகளாக உங்களுக்கு தொகுப்பு கொடுத்துருக்கேன். ஹென்ஸ் நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்களா? இதுதான் நோட்ஸ் எடுக்கிற மெத்தட். ஸோ அப்படி எடுத்து வச்சுட்டோம். இப்ப இதை பாதி நம்ம படிச்சிட்டோம். இப்ப இதுல நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இப்ப அவங்களுடைய விஷயங்களை எல்லாத்தையும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் வரி வரியாக பார்க்க போறோம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. இதை வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. புத்தர்களை பற்றி அவர்கள் யார் ஆரம்பிச்சாங்க, எது வரைக்கும் முடிஞ்சு அப்படிங்கிறத ஒரு மேப் நம்ம போர்டுல மேப் மாதிரி நடத்திருப்போம். அதை பார்த்துருப்பீங்க. இப்ப வரி வரியை நம்ம பார்க்க போறோம். சோ குப்த பேரரசுனா என்ன? குப்த பேரரசு எப்படி வந்துச்சு அப்படின்னா 3ஆம் நூற்றாண்டு, அதாவது 200களுக்கும் 300களுக்கும் இடைப்பட்ட வருடம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் அந்த வீடியோலயே. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா வட இந்தியாவில குசனர்களாலும் தெற்கே சாதகவாணர்கள், இந்த 2 பேரும் வலிமையான அரசா இருந்துச்சு.
இந்த 300 காலகட்டம் 3ஆம் நூற்றாண்டுல இந்த 2 அரசருமே வலிமை குன்றிய இந்த டயத்துல என்ன பண்றாங்க, குப்த பேரரசர்கள் சந்திரகுப்தர் சூழலை பயன்படுத்தி தனது வம்சத்தை நிறுவினார். சோ இங்க சந்திரகுப்தன் கொடுத்திருக்காங்க. ஆனால் குப்த பேரரசை நிறுவியவர் யாருன்னு கேட்டா ஸ்ரீகுப்தர். குப்த பேரரசை பேரரசராக விரிவாக செய்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அது சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர். இப்படி குப்த பேரரசரானது நடைபெற்று கொண்டிருக்குது. அதுக்கப்புறம் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சது 50 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா வர்த்தன பேரரசு வரும். ஸோ அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப குப்தர்களை மட்டும் பார்ப்போம். ஸோ இதற்கான சான்றுகள் என்னென்ன அப்படின்னா, குப்த பேரரசு இருந்ததற்கான சான்றுகள் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, குப்தர்களால் வெளியிடப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி செம்பு நாணயங்கள். ஸோ குப்தர்கள் வெளியிட்ட நாணயங்கள் எதுன்னு கேட்பாங்க, தங்கம் வெள்ளி செம்பு நாணயங்கள். சமுத்திரகுப்தரினுடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு, நான் முன்னாடியே ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன், சமுத்திரம் அகலமாக இருக்கும். ஸோ இது அலகாபாத் தூண் கல்வெட்டு. அதே மாதிரி மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தருடைய உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, இதெல்லாம் சான்றுகளா. அடுத்து ஸ்கந்தகுப்தருடைய பிதாரி தூண் கல்வெட்டு, அடுத்து மதுபான் செப்பேடு பட்டயம், காத்வா பாறை கல்வெட்டு, இதெல்லாம் என்னங்க சான்றுகள். இதில் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அடுத்து இலக்கிய சான்றுகள் என்னென்ன அப்படின்னா, விஷ்ணு மத்தியா வாயு பகவதா புராணங்கள், நாரதருடைய நீதி சாஸ்திரம், வியாசகப்தருடைய ரொம்ப முக்கியமான ஒன்னோட வியாசகப்தரின் தேவி சந்திரகுப்தன், உத்தராட்சரம், பாணருடைய ஹர்ஷ சரித்திரம், இதெல்லாம் அவருடைய நூல்கள்ங்க. ஸோ வியாசகத்தருடைய தேவி சந்திரகுப்தம், முத்துராட்சம், பாணருடைய ஹர்ஷர் சரித்திரம், காளிதாசருடைய நாடகங்கள். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்தவர் யாரு, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், பௌத்த துறவி பாகியான். அதுவே சமுத்திரகுப்தர் ஆட்சியில வருகை புரிந்தவர் யாரு, வசுபத்து. ஹர்ஷர், ரத்னவாளி, நாகநந்தா, பிரியதர்சிகா, இதெல்லாம் ஹர்ஷருடைய நூல்கள். சோ ரத்னவாளி, நாகநந்தா, பிரியதர்சிகா, இதெல்லாம் யாருடைய நூலு, ஹர்ஷவர்த்தர், ஹர்ஷருடைய நூல். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு உண்மைகள். அடுத்து யான் சுவாங், நான் சொன்னேன் இல்லையா, நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தங்கி படித்த ஒரு சீன பயணி தான் யான் சுவாங்குடைய சியூகி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் மிக முக்கியமானது. ஸோ அப்ப இதெல்லாம் நூல்கள், நூல் ஆசிரியர்கள். ஸோ அதோட பார்க்கலாமா, வியாசகத்தருடைய தேவி சந்திரகுப்தம், முத்ராட்சம், பாணருடைய ஹர்ஷர் சரித்திரம், அடுத்து ஹர்ஷருடைய ரத்னவாடி, நாகநந்தா, பிரியதர்சிகா, வான்சுவாங்குடைய சியூகி, அந்த நூல்கள். சரி, இப்ப குப்த பேரரசு எப்படி நிறுவப்படுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், ஸ்ரீகுப்தர் வந்திருப்பார், வங்காளம் பீகார் ஆக பகுதியில் ஸ்ரீகுப்தர் நிறுவி இருப்பார். இவருடைய நாணயங்கள்ல முதல் இவருடைய வடிவம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இவருடைய மகன் கடோத்கஜன் வந்திருப்பார். ஸோ அதற்கப்புறம் யார் வந்திருப்பார், முதலாம் சந்திரகுப்தர். ஸோ முதலாம் சந்திரகுப்தர் நம்ம ஆல்ரெடி நடத்தினால இப்ப டக்குன்னு ரிவிஷன் தான், நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருப்போம். இவர் என்ன பண்ணிருப்பார், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிச்சாவிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிருப்பாரு. இவர் தான் தங்க நாணயத்தை முதலில் வெளியிட்டு இருப்பாரு. அதுல இவர் உருவம் பொறித்திருக்கோம். அந்த லிச்சாவி பழைய கனசங்கங்களில் ஒன்று, கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்ட தொராய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கு. இது எங்க சார் இருக்கு இந்த டேட்டா அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து சமுத்திரகுப்தர் வந்திருப்பாரு, ரொம்ப முக்கியமானது. இதை பத்தி நம்ம தெளிவா நடத்திருப்போம். அடுத்து இதுல என்ன ஒண்ணு சொல்லாம இருந்திருக்கு அப்படின்னா, அவர் சமுத்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டு இருக்கு இல்லையா, அதனை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்பாங்க, ஹரிசேனர். ஸோ இவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தருடைய அவைகள புலவர். ஸோ இவர் தான் ஹரிசேனர் அப்படிங்கிறவர். அவர் இயற்றிய பிரியாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஸோ அலகாபாத் தூணை பொறித்தவர் யாருன்னு கேட்பாங்க, ஹரிசேனர். அதுல என்ன பொறிக்கப்பட்டிருக்கு, பிரியாகை மெய்கீர்த்தி பொறிக்கப்பட்டுள்ளது. மெய்கீர்த்தினா தெரியும், ஒரு அரசனுடைய புகழ், ஆட்சி, அதிகாரம் என்ன நடைபெற்று இதெல்லாம் சொல்றதா மெய்கீர்த்தி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குப்த பேரரசை ஒருங்கிணைத்து நாடு முழுவதும் படையெடுத்து சென்றவர் யாரு, முதலாம் சந்திரகுப்தராக தான் கொடுத்திருக்காங்க. தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்தார். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபானை தோற்கடித்திருப்பார். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வட இந்தியாவில் 9 அரசர்களையும், தென்னிந்தியாவில் 12 அரசர்களையும் தனது கப்பம் கட்டுமாறு செஞ்சிருப்பார். ஒரு ஆட்சியின் கீழே பஞ்சாப் மட்டும் வந்திருக்காரு, பாக்கி எல்லா பகுதிகளுமே வந்திருக்கும். சமுத்திரகுப்தர் யார் அப்படின்னா ஒரு விஷ்ணு பக்தர், அதாவது வைணவத்தை சார்ந்தவர். தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசால் நாடப்பட்ட வேதகால, அதாவது அஸ்வமேத யாகத்திலே நடத்தியிருப்பார். இவை வீணை வாசிப்பது போன்று அமைக்கப்பட்டுள்ளதால் இவை கவிராஜா என்று அழைக்கப்படுகிறார். நம்ம இதெல்லாம் முன்னாடியே சொன்னோம், இது ஜஸ்ட் ரிவிஷன் தான். அடுத்து இவருடைய ஆட்சி காலத்தை சேர்ந்தவர் யாரு அப்படின்னா, இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன், பௌத்த அரசர்
சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர் யாருங்க? சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர் யாருன்னு கேட்பாங்க. இலங்கையை ஆட்சி செய்த ஸ்ரீ மேகவர்மன். அடுத்து இரண்டாம் சமுத்திரகுப்தர், நம்ம பார்த்த மாதிரி விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படுகிறார் இவர். இவருடைய ஆட்சி காலத்துலதான் நட்புறவோடு பேணினார். அங்க தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து சென்றவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர். தென்னிந்தியாவோட நட்புறவோடு இருந்தவர் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். சோ இவர் வந்து குதுவினாருக்கு அருகே இரும்பு தூண் ஒன்றை கட்டினார். இரும்பு தூண் முன்னாடியே பார்த்ததுதான். இவருடைய ஆட்சியின் கீழே தான் பாகியான் என்ற சீன துறவி வந்திருப்பார், பௌத்த துறவி. இவர் வந்து நவரத்தினங்கள் என்று சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள், அரசர்கள், அறிஞர்கள், அமைச்சர்களை கொண்ட ஒரு அமைப்பு அமைச்சிருப்பாரு. அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காளிதாசர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா சமஸ்கிருத புலவர். அதே மாதிரி ஹரிசேனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருக்க? சமஸ்கிருத புலவர். சோ காளிதாசர், ஹரிசேனர் இருவரும் சமஸ்கிருத புலவர். அடுத்து அமரசிம்மர். அமரசிம்மர் அப்படிங்கிறவர் யாருன்னா அகராதியல் ஆசிரியர். சோ அமரசிங்கர்னா யாரு? அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி அப்படின்னா மருத்துவர். காகப்பாணர். காகப்பாணர் அப்படின்னா ஜோதிடர்ங்க. காகப்பாணர் அப்படின்னு அழைக்கப்படுவர் யாரு? ஜோதிடர். சங்கு அப்படின்னா கட்டிடக்கலை நிபுணர். வராமிரர் அப்படின்னா வானியல் அறிஞர். அடுத்து வாராய்ச்சி அப்படின்னா இலக்கணம் மற்றும் சமஸ்கிருத புலவர். விடல்பட்டர் அப்படின்னா மெஜிசியன், அதாவது மாய வித்தைக்காரர். ஸோ 9 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுடைய மறுபடியும் சொல்றேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு, இதுல இருந்து ஒன்னோடு பொறுத்துக நிறைய வரும். ஸோ இது தெளிவாக படப்படம் பண்ணிக்கங்க. மறுபடியும் சொல்றேன், காளிதாசர் சமஸ்கிருத புலவர். அதே மாதிரி ஹரிசேரரும் சமஸ்கிருத புலவர். அமரசிம்மர் யாரு? அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். காகபான சோதிடர். சங்கு கட்டடக்கலை நிபுணர். வராமிருதர் வானியல் அறிஞர். வாராய்ச்சி இலக்கணம் மற்றும் சமஸ்கிருத புலவர். விடலப்பட்டார் அப்படிங்கிறது மெஜிசியர். சோ அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தருடைய வேறு பெயர்கள்லாம் என்ன அப்படின்னா விக்ரமாதித்யர், நரேந்திர சிந்தர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, இதெல்லாம் அவருடைய மற்றொரு பெயர்கள். சோ இதுக்கப்புறம் அவருடைய மகன் முதலாம் குமரகுப்தர் அரியணை ஏறிப்பார். இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவிப்பார். நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாகியானை பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புகள் இருக்குன்னு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இவரை தொடர்ந்து யார் வந்திருப்பாங்க அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். அவர் கூனர்களால் படையெடுக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டிருப்பார். அதற்கப்புறம் கடைசியாக வந்தவர் யாருங்க? கடைசியாக வந்தது இந்த கூனர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கந்தகுப்தர் மீது படையெடுத்திருப்பாங்க. ஆனா அதை தோற்கடிச்சு ஜெயிச்சிருப்பார் ஸ்கந்தகுப்தர். அதற்கப்புறம் மீண்டும் 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாத்தீங்களா மீண்டும் படையெடுத்து வந்து கூனர்கள் குப்த பேரரசை தோற்கடித்தார்கள். மிக சிறந்த கடைசி பேரரசர் யாரு அப்படின்னா பாலராதித்யர். அதெல்லாம் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார். இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர். சோ இவர் வந்து மிரகுலார் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா கூனர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு அரசர் தான் மிரகுலார். இவருக்கு கப்பம் கட்டி வந்தார். ஆனால் இந்த மீரகுலாருக்கு என்னன்னா பௌத்தத்தை பிடிக்காது. சோ பகைமையோடு பார்த்ததுனால என்ன பண்றாரு, மிரகுலார் கைது செஞ்சு இவரை வஞ்சமாக கொன்றார். யார? பாலராதித்யரை கொன்றுறார். சோ மதகத்திலிருந்து வெளியேற்றினார். அதற்கப்புறம் வந்தவர் தான் யாருங்க? விஷ்ணுகுப்தர். கடைசி அரசர் யாரு? விஷ்ணுகுப்தர். சோ இதோட குப்த ஆட்சி முடிஞ்சு. இப்ப பாகியான்னா யாரு? இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி தான் இந்தியாவுக்கு வந்திருப்பார். அவருடைய பயண குறிப்பு தான் என்ன சொல்லுது அப்படின்னா குப்த பேரரசை பத்தி சொல்லுது. மக்கள், சமூக பொருளாதாரம், ஒழுக்கம், நிலைகளை பற்றி செய்திகள் நமக்கு வழிவகுக்கின்றன. பாகியான் என்ன சொல்றாரு அப்படின்னா மதகத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் இருந்தனர். மதகத்து அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அந்த பகுதியில இருந்த ஒரு பகுதி, ஒரு இடம். சோ அந்த மக்கள் வந்து மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். கடுமையான தட்டுப்பாடின்றி நீதி வழங்கப்பட்டுச்சு. மரண தண்டனை வழங்கப்படவில்லையா. காயா பழமை அடைந்திருந்தது. கபிலவஸ்து காடாகி இருந்தது. ஆனால் பாடாலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடு செழிப்போடும் இருந்தார்கள். ரொம்ப முக்கியமான கூற்று. இந்த கூற்றை குறித்து இந்த கூற்றை சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. காயா பாலடை இருந்துச்சான், கபிலவஸ்து காடாகி இருந்துச்சா, ஆனா பாடாலிபுத்திரத்துல மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் இருந்ததாக சொன்னவர் யாரு? பாகியான். அடுத்து குப்தர்களின் ஆட்சி அமைப்பு. சோ குப்தர்களுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா குப்தர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வீக உரிமை. அதென்ன சார் தெய்வீக உரிமை அப்படின்னா குப்தர்கள் வந்து கடவுளுடைய பிரதிநிதி என தங்களை அறிவிச்சுக்கிட்டாங்க. இதனால அவர்கள் வந்து யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் சொல்றாங்க, அந்த கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார்கள். எனவே அவர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர், மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை.
இந்த கோட்பாடை தான் தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படிங்கிறாங்க. குப்தர்கள் கீழே இராணுவம், நீதி வளங்கள், அரசியல், நிர்வாகம் எல்லாம் தனித்தனியாக சூப்பராக செயல்பட்டுச்சு. குப்தர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு அமைச்சர் குழு ஒன்று நிர்வாகத்தில் உதவி செஞ்சுச்சு. அதுல இளவரசர்கள், உயர் அதிகாரிகள், கப்பம் கட்டும் சிற்றரசர்களை கொண்டு நாட்டின் அன்றாட நிகழ்வுகளை திறம்பட செயல்படுத்தினாங்க அந்த குழுவுல. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்றுங்க. உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயக்கர் மற்றும் மகா தண்டநாயக்கர் என்று அழைக்கப்படுகிறார்கள். உயர் பதவியில அமைக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் என்ன என்று அழைக்கப்படுகிறார்கள்? தண்டநாயக்கர் மற்றும் மகா தண்டநாயக்கர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து, குப்த பேரரசு எப்படி பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 3 வகையில பிரிஞ்சிருக்கும் குப்த பேரரசு. ஃபர்ஸ்ட், குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி என்று பேரளவில் பிராந்தியங்களாக, ஃபர்ஸ்ட் பிராந்தியம், பிராந்தியங்களாக பிரிஞ்சிருக்கும். அதற்கு பேர் தேசம், புக்தி. இதனை ஆட்சி செய்தவர் யாரு அப்படின்னா உபகரிகா. இவர் யார் அப்படின்னா ஆளுநர். இப்ப இருக்கிறதால ஆளுநருக்கு சமமானவர். ஃபர்ஸ்ட் படிநிலை என்ன? பிராந்தியங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதற்கு பேர் என்ன? தேசம், புக்தி. அதற்கு ஆளுநர் யாரு? ஆளுநராக இருந்தவர் யாரு? உபகரிகா. அதற்கு கீழே விஷயா என்னும் மாவட்டங்கள். பிராந்தியங்களுக்கு கீழே மாவட்டம். மாவட்டம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா விஷயா. அதனை நிர்வகித்தவர் யார் அப்படின்னா விஷயப்பதிகள். இதனை நிரூபித்தவர் விஷயப்பதிகள். அதற்கப்புறம் கிராமம். கிராம அளவில கிராமிகா, கிராம யாகஷா என்னும் அதிகாரிகள் செயல்பட்டார்கள். 3 அமைப்புங்க. ஃபர்ஸ்ட் பிராந்திய அளவில் செயல்பட்டது தேசம், புக்தி. அதனை நிர்வகித்தது ஆளுநர், அதாவது உபகரிகா. அதுக்கடுத்து மாவட்ட அளவில விஷயா, அதனை நிர்வகித்து விஷயப்பதிகள். அதுக்கடுத்து கிராம அளவில கிராமிகா, கிராம யாக்ஷனா போன்ற அதிகாரிகள். புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, விரிந்து பறந்த குப்த பேரரசு இராணுவ அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்த்துகிறது. முத்திரைகளிலும் கல்வெட்டிலும் இராணுவ பதவிகளின் பெயர்களை எப்படி சொல்றாங்க அப்படின்னா பால திரிகிதா என்று அழைக்கப்படும் பதவி எது அப்படின்னா காலாட்படையின் தளபதி. காலாட்படையோட தளபதி எப்படி அழைக்கப்படுறார்? பால திகிரிதா. மகாபால திகிரிதா என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா குதிரைப்படையின் தளபதி. இதெல்லாம் மிக முக்கியமான ஒன்வேர்டு. காலாட்படையின் தளபதி பால திகிரிதா. குதிரைப்படையுடைய தளபதி யாரு? மகாபால திகிரிதா என்று குறிக்கப்படுகிறார். அதே மாதிரி தூதகா என்று அழைக்கப்படுபவர்கள் யாரு அப்படின்னா ஒற்றர்கள், தூது செல்பவர்களை ஒற்றர்கள். அப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்? பால திகிரிதா அப்படின்னா காலாட்படையோட தளபதி, மகாபால திகிரிதா அப்படின்னா குதிரைப்படை தளபதி. அடுத்து தூது செல்லக்கூடிய ஒற்றர்களை தூதகா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, இவர்களுடைய சமூகமும் பொருளாதாரமும் எப்படி இருந்துச்சு? நிலம் மற்றும் விவசாயத்தை பத்தி பார்க்கலாம். காமகந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. காமகந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிஞர் எழுதிய ஒரு நூல் தான் நிதிசாரம். இந்த நூல் என்ன சொல்லுது அப்படின்னா கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்தின் பல வழிகளையும் குறிப்பிடுகிறது. காமகந்தரால் எழுதப்பட்ட நூல் எது? நிதிசாரம். இது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நூல்கள் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். காமகந்தரால் எழுதப்பட்ட நூல் எது? நிதிசாரம். இது என்ன சொல்லுது? வருமானம் வரக்கூடிய வழிகளை பற்றி சொல்லுது. நிலவரிய அரசிற்கு மிக முக்கியமான வரியாக இருந்துச்சு அந்த டயத்துல. விவசாய நிலைமை பரிதாபகமாக இருந்துச்சு. ஏன் சார் அப்படின்னா பொற்காலம்லாம் சொல்றீங்க, குப்தர்களை பொற்காலம்லாம் சொன்னீங்க சார், அப்புறம் ஏன் சார் பரிதாபமா இருந்துச்சு அப்படின்னா பொற்காலம் சொன்னதுக்கு காரணம் வேற. ஏன்னா கட்டுமானமோ ஓவியங்களோ உலக தொழிலோ எல்லாம் செழித்துள்ளதுனால பொற்காலம்னாங்க. ஆனா விவசாயிகள் மிக கடுமையாக நில வருவாய்க்கு உட்படுத்தப்பட்டார்கள். என்னென்ன நில வருவாய் பார்க்கலாமா? கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்னாடியே பாருங்க எப்படி இருந்திருக்கு நம்மளுடைய இதுல அரசர்கள் ஆட்சியில. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வேர்டு பாக்ஸ்ல இருக்குது. குப்தர்கள் காலத்தில் இருந்த நிலங்களை எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னா சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள், அப்ரதா அப்படின்னா வானம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி அப்படின்னா குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள், கபத சாரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள். இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சேத்ரா. சேத்ராவை நீங்க சேத்துன்னு ஞாபகத்தை வச்சுக்கணும். வயல்கள்லாம் எப்படி இருக்கும்? சேத்து, சேரா இருக்குமா? சேறுகளா இருக்கும். அப்ப அது வேளாண்மைக்கு உகந்த நிலம். சேராக இருந்தால் அது வேளாண்மைக்கு உகந்த நிலம் சேத்ரா. அடுத்து கிலா அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். கிலா அப்படின்னா இல்லைன்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. தரிசு நிலங்கள். தரிசு நிலங்கள்ல என்ன பண்ண முடியாது? விவசாயம் பண்ண முடியாது. அதெல்லாம் கிலா.
அடுத்து அப்கிரதா அப்படின்னா அப்புனா என்னங்க, அப்பு இங்கிலீஷ்ல அப்புனா மேலை, மேல என்ன இருக்கு வானம், அப்ப வானம் மற்றும் காட்டு நிலங்கள். சோ வானம் மற்றும் காட்டு நிலங்கள். அடுத்து வஸ்தி, சோ வசதியாக இருந்தா என்ன பண்ணலாம், குடியிருப்பு வீடு கட்டலாமா, அதுதான் அங்க குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள். சோ வசதி அப்படிங்கிறத வஸ்தின்னு கொடுத்து நான் வச்சுக்கோங்க. சோ குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள். அடுத்து கபத சாரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள். இது நீங்க ஒண்ணை மட்டும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா பாக்கி நம்மளுக்கு தெரிஞ்சல இதை நம்ம போட்டுடலாம். ஸோ ஷார்ட்கட் புரிஞ்சா, சேத்து நிலம்னா வேளாண்மை, இல்லை அப்படின்னா தரிசு நிலம், அப்புனா மேல, அப்ப வானம் மற்றும் காட்டு நிலங்கள், வஸ்தி அப்படின்னா வசதி குடியிருப்பு நிலங்கள். ஸோ இது ஒன்று எனக்கு புரியுற மாதிரி நான் ஷார்ட்கட் போட்டுருக்கேன், உங்களுக்கு இது ஓகேனா எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. அடுத்து இவர்களுடைய வணிகமும் வர்த்தகமும் எப்படி இருந்துச்சு, ரொம்ப முக்கியம். குப்தர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வணிகர்களின் பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கதாக இருந்துச்சு. வணிகர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையில இருந்தாங்க. யார் யார் அப்படின்னா சிரஸ்தி மற்றும் சர்வகாகா, சர்தவாகா, சிரஸ்தி மற்றும் சர்தவாகா. சிரஸ்தி அப்படின்னா இந்த பிரிவை சேர்ந்த வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்கிறவர்கள். சோ சிரஸ்தி என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னா ஒரே இடத்துல எங்கேயும் போகாம அங்கேயே இருந்து வணிகம் செய்வார்கள். அதுவே சர்தவாகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வணிகர்கள் வந்து எருது பூட்டிய வண்டிகள்ல பொருட்களை ஏற்றி இடம் விட்டு இடம் நாடு விட்டு நாடு சென்று வணிகம் செய்கிறவர்கள் தான் சர்தவாகா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா சிரஸ்தி அப்படின்னா சிரமம், நான் வச்சுருங்க சிரமம், சஸ்திரி சிரஸ்தி அப்படின்னா சிரமம். ஸோ சிரமமே இல்லாம வீட்டிலேயே உட்கார்றது தான் நம்மளுக்கு என்ன சிரமமே இல்லாத விஷயம். அப்ப அதே மாதிரி வணிகர்களும் ஒரே இடத்துல இருந்து வேலை செய்வது சிரஸ்தி. அதுவே சார்தவாக அப்படின்னா ஒன்று தெரிஞ்சாலே மற்றொன்று போட்டுடலாம், இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய வணிகர்களை சார்தவாகா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய அந்த வணிகத்துல என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னா விற்பனைக்கு அன்றாட வீட்டுக்கு தேவையான பொருட்கள், விலை மிகுந்த ஆடம்பர பொருட்கள் பல வகைப்பட்டவையாக இருந்துச்சு. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரை, யானைகள் ஆகிய முக்கிய வணிக பொருட்களாகும். குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்துச்சு. ஸோ அப்ப அந்த டயத்திலே அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் நடைமுறை வந்து இருந்திருக்கு. அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகம் பார்த்திருப்போம். முதலாம் குமரகுப்தரால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கோம். இத பாருங்க, 5வது மற்றும் 6ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசின் ஆதரவுனால நல்லா தலை துவங்குச்சான். அதற்கு அப்புறம் பின்னர் கன்சோயை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷர், ஸோ இது ரொம்ப நம்ம அதை பார்க்கலாம், ஹர்ஷர்னா யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவருடைய பேதரவினாலும் நாலந்தா பல்கலைக்கழகம் செழிப்புற்றிருக்குமா. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாலந்தா பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நாலந்தாவில் பௌத்தம் தான் மிக முக்கியமான பாடப்பிரிவு. அங்க அது இல்லாம யோகா, வேத இலக்கியம், மருத்துவம் ஆகியவை கற்பிக்கப்பட்டுச்சு. அடுத்த அப்பல்கலைக்கழகத்தில் யுவான்ஸ்வாங் பௌத்த தத்துவங்களை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். இது யார் சார் யுவான்ஸ்வாங் அப்படின்னா சியூக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதியிருப்பார், நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். இவர் சீனாவை சேர்ந்த ஒரு பௌத்த துறவி. அவ்வளாகத்துல 8 மகா பாடசாலைகளும் 3 லைப்ரரிகளும் மிகப்பெரிய நூலகங்களும் இருந்துச்சு. எத்தனை? 8 மகா பாடசாலைகளும் 3 லைப்ரரிகளும் இருந்துச்சு. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி, நான் சொன்னேன் இல்லையா, மல்லுக் வம்சத்தை சேர்ந்த இவர்கள் வந்து அழித்து துருக்கி இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரமட்டமாக்கி அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை ஒழிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தலமாக 1980 அறிவிக்கப்பட்டிருக்கும். இது புத்தகத்துல இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. எந்த வருடம்? 1980 வருடம். அடுத்து ஹூனர்கள்னா யாரு சார்? அந்த ஹூனர்கள்ங்கிறீங்களே அது யாரு அப்படிங்கிறது தெரியணுமா? ஹூனர்கள் யார் அப்படின்னா நம்ம பார்த்திருப்போம், ஸ்கந்தகுப்தருடைய ஆட்சியின் கீழே வந்து படையெடுத்து குப்த பேரரசை வீழ்ச்சியடை செஞ்சவர் தான் ஹூனர்கள். இவங்க யார் அப்படின்னா நாடோடி பழங்குடியினர்கள். இவர்கள் நாடோடி பழங்குடியினர்கள். இவர்களுடைய தலைவர் யார் அப்படின்னா அட்டிலாவின் தலைமையில இவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ரோமாபுரியை சேர்ந்த கான்ஸ்டான்டினோபினையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினார்கள். அங்க போய் இவங்களுடைய வேலைகளை காமிச்சு அந்த ஆட்சியை காலி பண்ணியிருப்பாங்க. இவர்களுடைய தொடர்புடையவர்கள் யார் அப்படின்னா வெள்ளை கூனர்கள். இவங்க மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தார்கள். சோ யார் இந்தியா வந்திருப்பாங்க? வெள்ளை கூனர்கள். யாருடைய தலைமையின் கீழே? அட்டிலாவின் தலைமையின் கீழே. தங்கள் தொடர் படையெடுப்புகள் மூலம் எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்து வந்தனர். அப்ப ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதிக்கு பரவினார்கள். அதுக்கப்புறம் யாரு? அட்டிலாவுடைய மறைவிற்கு அப்புறம் அவருக்கு அதுக்கப்புறம் தலைவரானவர் யாரு அப்படின்னா தோரமானர்.
ஸோ இவர் என்ன பண்றாரு, தனக்கு தானே அரசராக முடிசூட்டி கொண்டு அரசராக வேலை பார்க்கிறார். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னா அவருடைய மகன் மிரகுலார். ஸோ இவர் தான் ஆட்சிக்கு வந்திருப்பாரு. இவருடைய முடிவின் கீழே இந்தியாவில் ஹூனர்களுடைய ஆட்சி முடிவடைந்திருக்கும். ஸோ 3 அரசர்கள் ஹூனர்களை பொறுத்த வரைக்கும் அட்டிலா, தோரமானர், அடுத்து மிரகுலார். அடுத்து மிக முக்கியமான ஒரு ஒன்வடுங்க, நாட்டின் பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகள் நிறைய குப்தர்கள் போட்டாங்க. அதாவது பாடாலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இதெல்லாம் முக்கிய நகரங்கள், வணிக நகரங்களாக இருந்துச்சு குப்தர்களுடைய ஆட்சியில. ஸோ இந்தியாவில் உள்ள மேலை, மேலை அப்படின்னா மேற்கு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. மேலை அப்படின்னா மேற்கு பகுதி. ஸோ அப்ப மேற்குல என்னென்ன இருக்கு, மேற்குல பாருங்க, கல்யாண் மேற்கு பகுதி, மங்களூர், மலபார் இதெல்லாம் மேற்கு பகுதி. அப்போ மேலை கடற்கரை பகுதிகள், துறைமுகங்கள் எதிர் கேட்டாங்கன்னா மேற்கு பகுதி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கல்யாண், மங்களூர், மலபார். கீழே கடற்கரை அப்படின்னா கிழக்கு பகுதி. வங்காளத்தில் இருந்து தமிழலத்தி வணிக பெருக்கத்திற்கு உதவிச்சு. ஸோ குப்தர்களுடைய நாணய அமைப்பை பொறுத்த வரைக்கும் தங்க நாணயங்கள் தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. வெள்ளி நாணயங்கள் அவ்வளவா பயன்படுத்திருக்க மாட்டாங்க. முதல்ல வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து உலோகவியல். ஸோ குப்தர்களுடைய ஆட்சி காலத்துல 2 விஷயம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருக்கு. ஒண்ணு உலோகவியல் மற்றும் இன்னொன்னு உலோகக்கலை மற்றும் இன்னொன்னு சிற்பங்கள், சிற்பங்களை பற்றி ரொம்ப பெருசா போயிருக்கும். அப்ப உலோகவியலை பொறுத்த வரைக்கும் குப்தர் காலத்துல சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செழிப்புட்டு இருந்துச்சு. ஸோ எந்த சுரங்க தொழில் மற்றும் உலோக தொழில். இதற்கு எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னா உலோக தொழில் வளர்ச்சி பெற்றுச்சு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சந்திரகுப்தர். அதாவது சந்திரகுப்தர்னு வெறுமனை அங்கே கொடுத்துருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு இன்று வரைக்கும் துருபிடிக்காமல அப்படியே புதுசு போல இருக்கு. அதுதான் சொல்றாங்க. அடுத்து இவர்களுடைய சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர்களுடைய சமூகம் இப்ப நம்ம இப்ப இருந்துச்சு இல்லையா, நம்மளுடைய வர்ணாசிரம முறை, அது அப்பயே குப்தர்கள் காலத்துல இருந்திருக்கு. 4 வர்ணாசிரம முறையை கொண்ட முறை இருந்திருக்கு. அடுத்து மனுஸ்மிருதி, மனு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு படிநிலையிலையும் பெண்களானவர்கள் அதாவது ஆண்களுக்கு கீழே இருக்குது. ஃபர்ஸ்ட் தந்தை கீழே, அப்புறம் கணவர் கீழே, அப்புறம் மகன் கீழே இருக்கிறத மனு, அந்த முறை இருந்திருக்கு. வர்ணாசிரம முறை இருந்திருக்கு. அதே மாதிரி பல திருமண முறை இருந்திருக்கு. இதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய மனைவிகள் பெயர் பாருங்க, குபாரநாகா, துருபசுவாமினி, பசுவாமினி. இந்த 2 பேருமே 2ஆம் சந்திரகுப்தருடைய மனைவிகள். அப்போ பலதான முறை நடைமுறையில் இருந்திருக்கு, மனுமுறை நடைமுறையில் இருந்திருக்கு, அதே மாதிரி வர்ணாசிரம முறை நடைமுறையில் இருந்திருக்கு, அதே மாதிரி உடன்கட்டை ஏறு முறையும் நடைமுறையில் இருந்திருக்கு. அப்போ மொத்தத்துல குப்த பேரரசு சீர்கெட்டு இருந்திருக்கு. அதைத்தான் சொல்றாங்க. அடுத்து அடிமை முறை. இந்தியாவில் அடிமை முறை மேலை நாடுகளில் இருந்து வந்துச்சு. அவ்வளவா இல்லாட்டியும் ஒரு சில வேலைகள்ல குப்தர்கள் அடிமை முறையை பின்பற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் வேத சமயமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்றுச்சு. இந்த டயத்துலதான் நம்ம படிக்கிறோம் இல்லையா தமிழ்ல வைணவம் சைவம். ஸோ இந்த டயத்துலதான் வைணவமும் சைவமும் மிகப்பெரிய அளவுல புத்துயிர் பெற்றுச்சு. ஸோ அதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம என்ன பார்த்திருப்போம், சமுத்திரகுப்தர் என்ன பண்ணிருப்பாரு, அஸ்வமேத யாகத்தை கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி வைணவம் சைவம் 2 பிரிவுகளாக தோன்றுச்சு. அதே மாதிரி பௌத்தத்திலையும் 2 பிரிவு இருக்கு. ஒண்ணு குணாயானம், இன்னொன்னு மகாயானம். குணாயானம்னா என்ன, மகாயானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்தத்திலையும் 2 பிரிவுகள் இருக்கு. ஸோ சமயத்தை பற்றி சொல்றாங்க. அடுத்து கலையும் கட்டிடக்கலையும். அதென்ன சார் கலையும் கட்டிடக்கலையும் அப்படின்னா கட்டுமான கோவில்களை முதல்ல கொண்டு வந்தது யாரு அப்படின்னா குப்தர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்படுங்க. ஸோ கட்டுமான கோயில்களை முதலில் கொண்டு வந்தவர்கள் குப்தர்கள். அதற்கு முன்னாடி வரைக்குமே குடைவரை கோயில்கள் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கட்டுமான கோயில்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்கள் குப்தர்கள். கோபுரங்களோடு விரிவான செங்கு வளைவோடு அனைத்து 2 தெய்வங்களும் இக்கோயில்களில் கட்டப்பட்டன. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோயில்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னா அஜந்தா, எல்லோரா, இது 2 எங்க இருக்கு, மகாராஷ்டிராவில். அதே மாதிரி பாக் மத்திய பிரதேசத்தில் இருக்கு. உதயகிரி ஒடிசா ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. இக்கால பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் திராவிட பாணி. ரொம்ப முக்கியம். எந்த பாணியில் கட்டுமான கோவில்களை கட்டினார்கள் குப்தர்கள் கேட்பாங்க, திராவிட பாணி. அதே மாதிரி நாகிரி பாணின்னு சொல்லி ஒண்ணு பார்ப்போம், அது 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ரெண்டுமே திராவிட நாகிரி பாணியில தான் இவர்கள் கட்டுமான கோவில்களை கட்டியிருப்பாங்க.
குப்தர்களுடைய உலோக சிற்பத்திற்கு 2 எடுத்துக்காட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு எங்க அப்படின்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 18 அடி உயரம் உள்ள புத்தர் சிலை. இது எதனால் ஆனது? செம்பினால் ஆனது. சோ 2 விஷயங்களை உலோகத்திற்கு, உலோக கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 18 அடி உயரம் உள்ள புத்தர் சிலை எங்க இருக்கு அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துல. அடுத்து அது செம்பினால் ஆனது. அடுத்து 7.5 அடி உயரம் உள்ள புத்தர் சிலை எங்க இருக்கு அப்படின்னா சுல்தான்கஞ்ச். இது எதனால் ஆனது? உலோகத்தினால் ஆனது. ஸோ 2 முக்கியமான ஒரு ஒன்வர். ஸோ 18 அடி உயரம் வந்து நாலந்தாவில் இருக்கு, அது செம்பினால் ஆனது. 7.5 அடி உயரம் இருக்கக்கூடிய புத்தர் சிலை வந்து சுல்தான்கஞ்சில் இருக்கு, அது உலோகத்தினால் ஆனது. அடுத்து மிகச்சிறந்த ஓவியங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பாக் ஓவியங்களும் இருக்கு. அடுத்து இலக்கியம் ரொம்ப முக்கியங்க. சோ மக்கள் பேசக்கூடிய மொழி எது இருந்துச்சு அப்படின்னா பிருகாந்திரம். சோ பிராகிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் மக்கள் பேசினாங்க. ஆனால் அவர்களுடைய அலுவலக மொழியாக எது இருந்துச்சு அப்படின்னா சமஸ்கிருதம். அலுவலக மொழியாக சமஸ்கிருதம் வந்து இவர்களுடைய ஆட்சியின் கீழே தான் சமஸ்கிருதமானது தலைத்தி ஓங்கி வளர ஆரம்பிச்சிருக்கோம். அவர்களுடைய கல்வெட்டுகள் அனைத்துமே சமஸ்கிருத மொழியில தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி புத்தர்கள் காலத்தில் இலக்கணமும் வளர்ச்சி பெற்றுச்சு, சமஸ்கிருத இலக்கணமும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, பாணினி எழுதிய அஷ்டதாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம், ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சோ பாணினி எழுதியது அஷ்டதாயி, பதஞ்சலி எழுதினது மகாபாஷ்யம். வங்காளத்தை சேர்ந்த சந்திரகோமியா என்னும் பௌத்த அறிஞர் சந்திரகுபி விகாரம் வியாகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதியிருப்பார். வங்காளத்தை சேர்ந்த சந்திரகூமியா என்னும் பௌத்த அறிஞர் சந்திர வியாகரணம் என்னும் நூலை எழுதியிருப்பார். காளிதாசர் இயற்றிய நாடகங்களும் சகுந்தலம், மாளவிகாமிர்தனம், விக்ரம ஊர்வசியம் என்பனவாகும். ஸோ இதெல்லாம் காளிதாசர் எழுதிய நூல்கள். இதெல்லாம் பணப்படம் பண்ணிக்கங்க, வேற வழியே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ காளிதாசர் எழுதிய நூல்கள் எது? சகுந்தலம், மாளவிகாமிர்தனம், விக்ரம ஊர்வசியம் என்பனவை. அது இல்லாம மேகதூதுவம், ரகுவம்சம், குமார வம்சம், ரிஷபதூதம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் காளிதாசர். அடுத்து பூஜ்ஜியத்தை அறிமுகம் செய்தவர்கள் யாரு அப்படின்னா குப்தர்கள் தான். பூஜ்ஜியத்தையும் மற்றும் தசம எண்கள், நம்ம இன்னைக்கு கணக்குல பயன்படுத்துற பூஜ்ஜியம் மற்றும் தசம எண்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யாரு அப்படின்னா குப்தர்கள். ஆரியப்பட்டர் என்று சொல்லக்கூடிய வராமிகர் பிரம்மகுப்தர், அதாவது ஆரியப்பட்டர் என்று சொல்லக்கூடிய இவர் வந்து தனது நூலான சூர்யா சித்தாந்தா என்னும் நூலில் சூரிய சந்திர கிரகணங்களை பற்றி சொல்லியிருக்கார். சூரியன் தனது அச்சில் சுழல்கிறது என்பதை முதலில் சொன்னவர் யாரு அப்படின்னா இந்த ஆரியப்பட்டர். அவருடைய நூல் எது? சூர்யா சித்தாந்தா. மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யாரு? தன்வந்திரி. அதே மாதிரி ஆயுர்வேத துறையிலும் இவர் நிபுணராக திகழ்ந்தார். அதே மாதிரி அறுவை சிகிச்சையை முதல் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க, சுஸ்ருதர். யாருங்க? சுஸ்ருதர். அடுத்து வர்த்தன அரசு. சோ குப்தர்களை பற்றி முடிச்சிட்டோம். அதற்கப்புறம் வர்த்தக அரசையும் பார்த்துடணும். இது இங்க மட்டும்தான் இருக்கும், 6th ஸ்டாண்டர்ட்ல மட்டும்தான் இருக்கும். இதை பற்றி ரொம்பலாம் இருக்காது, மொத்தத்துக்கு 2 பக்கம் தான் இருக்கும், பார்த்துடலாம். சிம்பிளா சொல்றேன். வர்த்தன அரசுனா என்னது அப்படின்னா வர்த்தன அல்லது புஷ்ய பூதி. அதாவது புஷ்ய பூதி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து குப்தர்களுடைய ஆட்சியின் கீழே ஒரு அமைச்சராக இருந்திருப்பார், ஒரு தளபதியாக இருந்திருப்பார் தானேஸ்வரத்துல. இவர் என்ன பண்ணிருப்பாரு? குப்தர்களிடம் படை தளபதியாக இருந்திருப்பார். அவர்களுடைய ஆட்சி முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த புஷ்ய பூதி வந்து வர்த்தன பேரரசை நிறுவியிருப்பார். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் இவருடைய புஷ்ய பூதியோட மகன் பிரபாகர வர்த்தனர் வந்திருப்பாரு. அதற்கப்புறம் அவர் வந்து மிகவும் வலிமையானவராக இருந்திருப்பார். அப்புறம் பிரபாகர வர்த்தனர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் ராஜவர்த்தனர் வந்திருப்பார். ஸோ ராஜவர்த்தன் அரியணை ஏறி இருப்பாரு. ஏறினதுக்கு அப்புறம் ராஜவர்த்தனுடைய சகோதரர், இங்க ஒரு கதை வரும், யாரு அப்படின்னா ராஜேஸ்வரி. ஸோ இவர் ராஜேஸ்வரி யாரு? ராஜேஸ்வரி இவருக்கு ஒரு கணவர் இருப்பாங்க. அவர் யாரு அப்படின்னா கன்சோயியுடைய அரசர். கன்சோயியுடைய அரசர், வங்காளத்தை சேர்ந்த கன்சோயியுடைய அரசர் தான் ராஜேஸ்வரி. இவருக்கும் வங்காளத்தை சேர்ந்த கவுட அரசரான சாசங்கரால் கொல்லப்படுவார். ஸோ 2 பேருக்கும் இடையே பிரச்சனை இருக்கும். அப்ப வங்காளத்தை சேர்ந்த கவுட அரசர் சாசாங்கர் வந்து இந்த ராஜேஸ்வரியுடைய கன்சோயியுடைய அரசராய் கொன்றிருப்பாரு. இதனால கோபம்
கொன்றதோடு மட்டும் இல்லாம சாசாங்கர் என்ன பண்ணுவார், ராஜேஸ்வரியுமே எடுத்துட்டு போய் சிறையில் பிடிச்சிருப்பார். இதனால கோபம் கொண்ட யாரு, ராஜேஸ்வரியோட அண்ணன் ராஜவர்த்தர் படையெடுத்து போயிருப்பார். ஆனால் அவரையுமே கொண்டிருப்பாரு யாரு, சாசாங்கர். இதனால கன்சோயில கன்சோயி மற்றும் தானேஸ்வரம் ரெண்டுலயுமே அரசர் இல்லாம இருக்கும். அந்த டயத்துல அவருடைய தம்பி ராஜவர்த்தருடைய தம்பி தான் ஹர்ஷவர்த்தர் ஆட்சிக்கு வந்திருப்பார். ஸோ இவருடைய ஆட்சி தான் மிக முக்கியமான ஒன்று. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், எங்க நாலந்தா பல்கலைக்கழகத்துல ஹர்ஷவர்தருடைய ஆட்சியின் கீழே நாலந்தா பல்கலைக்கழகம் தலைத்து ஓங்கிச்சுன்னு பார்த்திருப்போம். அந்த ஹர்ஷவர்தர் தான் இவர். இவர் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷ்ணு சிவன் பக்தனாக இருந்திருப்பார். இவருடைய யுவாஸ்வாகி மற்றும் இவருடைய தங்கச்சி ராஜ்யஸ்ரீயுடைய ஆதிக்கத்தின் கீழே இவர் பௌத்த துறவியாக மாறியிருப்பார். ஸோ அதைத்தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இவர் ஒரு 41 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருப்பார். இவருடைய ஆட்சியின் கீழே ஜலந்தர், காஷ்மீர், நேபாளம், அல்லாபி ஆகிய பகுதிகளில் குறுநில மன்னர் ஹர்ஷர் கட்டப்பட்டு வரவர்களாக இருந்தார்கள். சாசங்கர் தொடர்ந்து பகையுடவர் தான் எடுத்துக்கின்றார். வட இந்தியாவை பெரும்பாலான பகுதிகளை ஒருங்கிணைத்து தம்முடைய ஆட்சி கீழே கொண்டு வந்தார். இவர் என்ன பண்றாரு, தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து சென்றப்ப 2ஆம் சாளுக்கிய அரசர் புலிகேசி, இதை நம்ம மராத்தியர்களை பத்தி படிக்கிறப்ப பார்ப்போம். 2ஆம் சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசி அவரை தடுத்து நிறுத்தி 648 ஹர்ஷர் மறைவோடு இந்த சிற்றரசும் நிறுவி அழிஞ்சு போயிருது. இவர்களுடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பகா, குரன்யா, பாலி ஆகிய 3 வரிகள் இருந்துச்சான். ஸோ 3 வரிகள் ஹர்ஷர் காலத்தில் வசூல் செய்யப்பட்டுச்சு. அதுதான் கொடுத்துருக்காங்க. மத கொள்கையை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பௌத்த துறவியாக இருந்தாலும் மற்ற துறவிகளை சக மத நல்லிணக்கத்தோடு நடந்து கொண்டிருப்பார். இதற்கு எடுத்துக்காட்டாக இவர் பௌத்த மடாலயங்கள் 2 மகா மாநாடு ஒன்று நடத்திருப்பார். பௌத்த பேரவையை கூட்டியிருப்பார். அது எங்கெங்க அப்படின்னா, ஒன்று கன்சோயிலையும் இன்னொன்று பிரியாயிலையும் நடந்திருக்கும். இந்த 2 நாட்களிலுமே அவர் அதிகமான செல்வங்களை பௌத்த துறவிகளுக்கும் கொடுத்திருப்பாரு, மற்ற சமயத்தை சார்ந்த துறவிகளுக்கும் கொடுத்திருப்பாங்க. அதைத்தான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, புனித யாத்திரிகர்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க. புனித யாத்திரைகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுவர் யாரு, யுவான் சுவாங். சோ அப்ப யுவான் சுவாங் எப்படி என்று அழைக்கப்படுறார், புனித யாத்திரைகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறார். 2 பௌத்த பேரரசு மகா யானைகள் நடைபெற்றிருக்கு. ஒன்று கன்சோயிலும் இன்னொன்று பிரியாவையிலும் நடைபெற்றிருக்கும். அதைத்தான் இந்த பாக்ஸில் கொடுத்திருக்காங்க. வேற இதுல சொல்ற மாதிரி வேற எதுவும் இல்லைங்க. அடுத்து இதோட முடியுது. இதோட நம்மளுக்கு பாடமானது முடியுது. அடுத்து பாட சுருக்கம் ரிவிஷன் பண்ணலாமா? ஸ்ரீகுப்தர் வம்சத்தை நிறுவியிருப்பார். ஆமா, 1ஆம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சமுத்திரகுப்தர் ஆகியோர் குப்தர் வம்சத்துடைய தலை சிறந்த அரசர்கள். குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாரு, விஷ்ணுகுப்தர். குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினார்கள். ஆமா, குப்தர்கள் காலத்தில் சுரங்க தொழிலும் உலக தொழிலும் செழிப்புட்டு இருந்துச்சு. 4 வர்ண வர்ணாசிரம முறை, அடிமை முறை, சதி, உடன்கட்டை ஏறுதல், மனு இதெல்லாம் இருந்துச்சாம். அடுத்து வேத மதமும் வேத சடங்குகளும் மீண்டும் நடைமுறைக்கு வந்துச்சு. கட்டுமான கோயில்களை முதல் கட்டினார்கள். அது எது, திராவிட பாணியில் இருக்கும். பாடை குடைவரை கோயில்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாம். அடுத்து ஆரியபிட்டர், வராகரிமர், பிரம்மகுப்தர் ஆகியோர்கள் அக்காலத்தில் தலை சிறந்த வானியர் மற்றும் கணித அறிஞர்கள் குப்தர்கள் காலத்துல. அடுத்து ஹர்ஷர் வர்த்தன வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர். அவர் பேரரசராக மாறியிருப்பார். ஒரு கலைஞரும் நாடக ஆசிரியரும் ஹர்ஷர் இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகிச்சிச்சு. யுவான் சுவாங் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி பணிபுரிந்திருப்பார். அவர் தங்குற டயத்துல 10,000 பேர் அந்த படிச்சிருப்பாங்க. ஹர்ஷர் பௌத்த மதத்தை தீவிரமாக பின்பற்றினாலும் வேத சமயத்தையும் வளர்த்தார். ஸோ அவ்வளவுதாங்க, ரிவிஷன் பண்ணியாச்சு. முன்வடுகையிலும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை, குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? குப்த வம்சத்தை நிறுவியவர் தெரியும், ஸ்ரீகுப்தர். நம்மளுக்கு தெரிய வருடம் 240 இருந்து 280 வரைக்கும். அடுத்து பிரியாகை மெய்கீர்த்தியை ஏற்றியவர் யார்? பிரியாகை மெய்கீர்த்தி யாருங்க? யாருடைய ஆட்சி காலத்தில் அலகாபாத் தூண்கல்வெட்டுல ஏற்றிருப்பாங்க. யார் ஏற்றிருப்பாரு? ஹரிசேனர். அடுத்து சமுத்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் கல்வெட்டு டேஸ் என்ற இடத்துல இருக்கு. மெக்ராலி இரும்பு தூண் 2ஆம் சமுத்திரகுப்தரால் நிறுவப்பட்டிருக்கும்.
அடுத்து அறுவை சிகிச்சை செயல்முறை முதலில் விளக்கியவர் யாரு? சுஸ்ரூதர். நம்ம பார்த்திருப்போம் அந்த அட்டவணையில. வங்காளத்தின் கடைசி கவுடு அரசர் யாருங்க? சாசாங்கர். சோ இவர்களுக்கு இடையில தான் பிரச்சனை நடைபெறும். கூற்று மற்றும் காரணத்தை பொருத்தி பாருங்க. கூற்ற பாருங்க. வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தானே முடிசூட்டி கொண்டார். காரணம், முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி என்ற குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை மணமுடித்துக் கொண்டார். ரெண்டுமே சரி. அடுத்து இரண்டாவது கூற்று பாருங்க. தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுகமமான உறவை கொண்டிருக்கவில்லை. குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினார்கள். ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் கொண்டிருந்தார். யாரு கொண்டிருக்க மாட்டார் அப்படின்னா தென்னிந்திய அரசர்களோட நட்புறவை சமுத்திரகுப்தர். ஸோ அப்ப இது தப்பு. கூற்று 2 சரி. அப்ப முதல் கூற்று தவிர இரண்டாவது கூற்று சரி. அடுத்து கீழ்கண்டவற்றில் கால வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர், அடுத்து முதலாம் சந்திரகுப்தர், அடுத்து சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்யர். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து 4 பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை சிந்திக்கவும். அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்துச்சு. ஆமா. மட்பாண்டம் செய்தலும் சுரங்க தோண்டுவதும் செழித்தோங்கி இருந்துச்சு. தப்பு. மட்பாண்டம் கிடையாது. இரும்பு தொழிலும் சுரங்கம் தோண்டுவதும் செழிப்புட்டு இருந்துச்சு. அப்ப 1 மட்டும் சரி. அடுத்து பொருந்தாததை வட்டமிடுக. காளிதாசர், ஹரிசேனர், சமுத்திரகுப்தர், சாரகர். ஸோ பாக்கி இருக்கும் 3மே அமைச்சர்கள், இவர் அரசர். ஸோ அப்ப இது 2ல பாருங்க. ரத்னவாளி, ஹரிசஸ்திரா, நாகநந்தா, பிரியாதர்ஷிகா. ஸோ இந்த பாக்கி 3ம் ஹர்ஷர் எழுதிய நூல்கள். ஸோ அப்ப இது மட்டும் பொருந்தாமல் இருக்கு. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இலங்கை அரசர் மேகவர்மன் நம்ம பார்த்தோம். இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சியின் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி யார் வந்திருப்பா? இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சியில பாகியான். டேஸ் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழியிழுச்சு. ஹூனர்கள். டேஸ் அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்துச்சு. நில வருவாய். குப்தர்களின் அலுவலக மொழியது சமஸ்கிருதம். பல்லவ அரசர் யாரு? விஷ்ணு கோபானை தோற்கடித்திருப்பார். வர்த்தக அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யாரு? ஹர்ஷவர்த்தர். ஹர்ஷர் தலைவரத்தை எங்க? தானேஸ்வரத்திலிருந்து கன்சோய்க்கு மாத்திருப்பார். சரியா தவறான் மட்டும் பார்த்து முடிச்சுக்கலாம். தன்வந்திரி மருத்துவமனையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார். ஆமா. குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோயில்கள் இந்தோ ஆரியன்ல திராவிட பாணி. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இதை வச்சு கேள்வி வரும்னு. அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ திராவிட பாணி. அப்ப இது தவறு. முதல் கூற்று ரெடி. 3ஆவது கூற்று பாருங்க. குப்தர்களின் ஆட்சி காலம் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அப்ப தப்பு. ஹர்ஷர் புனாயான பௌத்த பிரிவை சார்ந்தவர். தப்பு. ஹர்ஷர் மகாயான பிரிவை சார்ந்தவர். ஹர்ஷர் அவருடைய மத சகிப்பு தன்மை இன்மை இல்ல, மத சகிப்பு தன்மை இருந்துச்சு. ஸோ அப்ப இதுவும் தப்பு. அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம். மிரகுலார்னா யாரு? மிகிரகுலார்னா நம்ம பார்த்திருப்போம். ஹூனர்கள். ஸோ அப்ப ஸ்கந்தகுப்தர் 3. ஆரியபட்டர் அப்படின்னா வானியல். ஓவியம் அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம்னா குமாரகுப்தர். ஸோ அப்போ 3, 1, 5, 2, 4. அடுத்து பாருங்க. பாணர் அப்படின்னா யாருங்க? பாணர் அப்படிங்கிறது ஹர்ஷர் சரித்திரம். ஹர்ஷர் அப்படிங்கிறது சிசுகி. நாலந்தா பல்கலைக்கழகம் 10,000 மாணவர்கள். யுவான்ஸ்வாங், பிரியாகை, பௌத்த சபை, ரத்னவாளி. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அவ்வளவுதான். 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை கதை வடிவத்திலையும் பார்த்துட்டோம், வரி வரியாக நடத்தியிருக்கோம். ஸோ இதை தவிர 6ஆவது புத்தகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அப்ப இன்னைக்கான வகுப்புல குப்தர்களை பற்றி 6ஆவது வகுப்புல இருக்கக்கூடிய மொத்தத்தையும் நம்ம முடிச்சிருக்கோம். இந்த ஸ்டோரி போர்ட்ல குப்தர்கள் அரசை யாரு நிறுவினார்கள்? ஸ்ரீகுப்தர், கடோத்கஜன், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், அதற்கப்புறம் முதலாம் குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், விஷ்ணுகுப்தர். இதுல தொடங்கி இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து ரிவிஷன் பண்றதுக்கு எளிமையாக இருக்கும். அதற்கு அப்புறம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இலக்கியம், ஓவியம், கலை, மொழி, கட்டிடக்கலை, பண்பாடு, சமூகம், இலக்கியம், மொழிகள், இவை எல்லாத்தையுமே வரி வரியாக நடத்திருக்கோம். 6ஆம் வகுப்பை கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம். அதே மாதிரி புத்தகத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பதுக்குமே நம்ம ஆன்சர் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு எளிமையாக புரியுதா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. 11ஆம் வகுப்புல இது இல்லாம கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தான் சேர்த்திருக்கோம். அதை 1/2 மணி நேரத்துல நடத்திடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம கீழே கமெண்ட்ல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சார், ரொம்ப எளிமையாக புரிஞ்சிச்சு, இதுவே வச்சு நீங்க 11th ஸ்டாண்டர்ட் நடத்துங்க அப்படின்னா அது மாதிரி நடத்தலாம். இல்லை அப்படின்னா
புத்தகம் இல்லாமல் வெறுமனா ஸ்டோரி போர்டு மாதிரி நடத்துங்க சார் அப்படின்னாலும் அப்படி நடத்தலாம். ஸோ மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த இதை நீங்க எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா பொறுமையாக தெளிவாக பாருங்க. ஏன்னா நம்ம இதை தனியாக புத்தகத்தை வச்சு படித்தோம் அப்படின்னா இந்த குப்தர்கள் இந்த 2 பாடத்தை படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 6 to 8 மணி நேரம் ஆகும் புதிதாக படிக்கிறவங்களுக்கு. ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணி 2 மணி நேரம், அதாவது இது 1 மணி நேரத்துல முடிச்சிருக்கோம், அது ஒரு 3/4 மணி நேரத்துல முடிச்சிருக்கோம் 11th ஸ்டாண்டர்டை. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படிக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து அதே மாதிரி 7வது வாரத்திற்கு மேக்ஸுக்கான 7வது டாபிக்ல என்ன கொடுத்திருந்தோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலை, அதற்கான வகுப்புகளும் போட்டிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் அதையும் போய் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்துல இந்திய தேசியத்தின் எழுச்சி, அதற்கான வகுப்புகளும் போட போறோம். இந்த வீடியோ கீழே 11th ஸ்டாண்டர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்களா, அதையும் போடலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணாம இருந்தா கூட மறக்காம கீழே டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். டெலகிராம்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் குரூப் அட்மின் கொடுப்பாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.